ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இது வந்து ஒரு சண்டே vlog. மோஸ்ட்டாக நாங்கள் என்ன பண்ணுவோன்றதெல்லாம் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஸ்னோலாம் நான் கேப்சர் பண்ணும்போது ஸ்னோ இல்லை, பட் அந்த விண்டு அந்த அடிக்கிற காற்றுல செம்மையாக பறந்துச்சு எல்லாம். ஸோ நாங்கள் என்ன செஞ்சோம் இன்றைக்கினா, மட்டன் கிரேவியும் சுக்காவும் பண்ணாங்க. நான் ஆக்சுவலாக இந்த பேனுக்காக வெயிட்டிங், ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் கூட மட்டன் கிரேவி, அப்புறம் சூப். இது நம்ம சண்டே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்வாங்க, நிறையா செய்வாங்க. நான் சொன்னேன் இல்லையா, பேனுக்காக வெயிட்டிங்னு, இதுக்காக தான். கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்து அந்த பேனில் இருக்கிற மசாலாவில் நல்லா கிளறி சாப்பிட்டா தனி டேஸ்ட். எப்பவுமே எனக்கு மட்டும் இந்த பேனை கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருவோம் நாங்கள். கரண்டியில் இருக்கிறது கூட விட மாட்டோம்ல. ஏமா உன் சாப்பாடை யாராவது வந்து எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்றியா? உன்னோட சாப்பாடு நாங்க யாரும் எடுக்கல சரியா? அப்புறம் வந்து நாங்கள் ஹியூமிடிஃபையர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அமேசானில். என்ன ரீசன்னா, நம்ம வின்டர் சீசனில் வந்து ஹீட்டர் போடுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம ரூம்லலாம் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நிறையா ட்ரை காஃப்லாம் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாங்கினோம். நல்லாவும் ஒர்க் ஆச்சு. அடுத்து என் வேலை ஆரம்பம். தட்டு கம்மியாக சின்னதாக இருந்தால் கம்மியாக சாப்பிடுவோம்னு பார்த்தா இது ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓகே, அப்புறம் நல்லா சாப்பிட்டாச்சு. தூங்கிடக்கூடாதுன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டா கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உட்காந்து சீரீஸ் பார்த்துட்ருந்தேன். இப்படி தான் எங்கள் சண்டே போச்சு. அப்புறம் கிச்சன்லாம் நானும் அக்காவும் க்ளீன் பண்ணிவிட்டு படுக்க போயாச்சு. கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ தூங்க போகலாம். இது வந்து மண்டே மார்னிங் vlog. க்ராசரி ஷாப்பிங்காக வந்திருந்தோம். புதினா பொட்டியில் கார்லிக் வாங்கி உரிக்க கூட முடியாதவங்களுக்கு இது. ஆமா, உன்ன மாதிரி அக்கா அந்த அந்த பூண்டை கட் பண்ண கூட முடியாதவங்களுக்கு இது. எப்படிலாம் நம்மள சோம்பேறி ஆக்குறாங்கல்ல. எனக்கு என்னமோ இப்ப வர லாக்டவுன் எக் பிளான்ட் கூட லாக்டவுன் பண்ணி வச்சிருக்காங்கக்கா. எடுக்கக்கூடாது போல.
அதனால தான் பார்த்தீங்களா, லாக்டவுன்ன்றதுனால தான் ஹைப்ரிட்ல இருக்கு. வேற என்ன பண்ணுறது? கத்திரிக்காய். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் வந்து எங்கள் அக்கா சந்திரமுக்கியாக மாறிடுவாங்க. ஸோ சுற்றி சுற்றி ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். சின்ன பிள்ளைங்க காணாமல் போகிற மாதிரி அடிக்கடி காணாம போயிடுவாங்க. இந்த காட்டெல்லாம் பேரலல் பார்க்கிங் நல்லா பண்ணுறேன். காரை தான் போட்ட முடியல. அவ்வளோதாங்க, பில்லிங் போட வந்தாச்சு. வாங்க வேண்டியதை வாங்கியாச்சு, நல்லா சுற்றி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ இதோட இந்த vlog முடியுது. ஸ்டே டியூன், டேக் கேர், பாய்.